ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஐஃபோன்ஸோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கே தெரியும், இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ரொம்ப கம்மியாக அவங்களோட ஸ்பெஷல் சேல். ஃப்ளிப்கார்ட்டுன்னு எடுத்திங்கன்னா பிக் பில்லியன் டே சேல் இருக்கும். அமேசான் பார்த்தீங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல். ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா 70,000 வித் ஸ்மார்ட் ஃபோன் 50,000 சேல் பண்ணாங்க. ஐஃபோன் 14 லான்ச் பண்ணும் போது ஐஃபோனோட 13 சீரிக்கும் 12 சீரீஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து அஃபிஷியலாகவே கம்மி பண்ணாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் லோக்கல் ஸ்டோரில் அது இன்னும் ரெஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குது. பட் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸோட எல்லா மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா ரேட் ஆனது குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பழைய ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. புது ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ஐஃபோன் 14 வந்ததுக்கப்புறம் 13 வந்து கொடுத்துட்டு தான் ஐஃபோன் 14 வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோனை சேல் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஐஃபோன் 13 பேஸ் வேரியன்ட் 128 ஜிபிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 11 மாதம் வாரண்டியில் ஃபோனே பார்த்தீங்கன்னா பிலோ 47,000 45,000 பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வித் பில்லு வாரண்டியோட இருக்கு. அதே மாதிரி தான் ஐஃபோன் 12 ப்ரோ 13 ப்ரோ 14 இந்த மாதிரி எல்லாத்தோட ரேட்டுமே இப்போ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் நண்பா, தீபாவளி மாதம் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் குஜாலிட்டியாக ஹாப்பியாக இருப்பீங்க. தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு நினைக்கும் போது உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் உள்ள பட்டாசு கடைக்கு கூட்ட நெரிசலில் போயிட்டு ரேட் அதிகமாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட டென்ஷனே தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ணலாம். bigfestival.in அப்படின்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் கிராக்கர் செலிப்ரேஷன் சேல் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு. 50% ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களால் பட்டாசுகளை வந்து வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த சைட்டில் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு 50 ரூபா பார்த்தீங்கன்னா தருவாங்க. அதே இது உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு 50 ரூபாயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 20 ஃப்ரெண்டை மொத்தமாக நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலியமா நீங்கள் அந்த சைட்டில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா பட்டாசுகளை வாங்கிக்கலாம். இவங்க டைரெக்டாக நம்ம சிவகாசியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பட்டாசை தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ் டோர் ஸ்டெப் டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் என்ன, bigfestival.in வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆஃபர் ப்ரைஸில் நல்ல ஒரு கிராக்கர்ஸை வீட்டில் இருந்தபடி ஆர்டர் பண்ணுங்கள் நண்பா. எல்லாத்துக்கான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நான் இப்போ சொல்ல போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் யூஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் தான். டெமோ ஃபோன்ஸை பற்றி நான் பேசவே இல்லை. ஏன்னா டெமோ ஸ்மார்ட் ஃபோன்ற போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஐஃபோன் 11 அதுக்கப்புறம் ஐஃபோன் 8 அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோனுன்ற பேரில் கிடைக்கிது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண 13 12 அவ்வளவோ பார்த்தீங்கன்னா புலப்படலை. நான் இருந்தாலும் டெமோ ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்பெக்காக இருந்தால் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போதைக்கு யூஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் 1 மாதம் யூஸ் பண்ணது, 10 நாள் யூஸ் பண்ணது, அப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஐஃபோன் 11 இதோட பேஸ் வேரியண்ட் 64 ஜிபி. இப்போ கூட ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 36,000 ரூபாய்க்குலாம் கிடச்சிருக்கும். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 28,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 64 ஜிபி. பேட்டரியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. அது போக இதில் 11 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ இது எப்படா 11 மாதம் வாரண்டினா, டக்குன்னு வாங்கிட்டு விற்றவங்க இந்த மாதிரி கார்டு ஆஃபர் போட்டு சேல்ஸ் பர்சன் கடைக்காரங்களே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடைக்குது. ஆனால் ஐஃபோன் 11 வாங்கலாமா வேணாமான்றது உங்கள் கையில் தான் நண்பா இருக்குது. நான் புதுசாக ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுவும் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கேமராவும் டீசெண்டாக இருக்கணும், 30,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணுன்றவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் 4G கிடையாது. இன்னும் எப்படி பார்த்தாலும் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிரம்னு வச்சுக்கோங்களேன். 4G கிடையாது. பேட்டரி பேக்கப் சுமாராக தான் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க நண்பா. பட் இருக்குது. நான் எல்லாத்தோட ரேட்டையும் சொல்லிவிட்டு எங்கே வாங்கலாம், லொக்கேஷன்ஸ் மதுரையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, அதையுமே நான் சொல்கிறேன். ஓகேவா நண்பா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 இது வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். 35,000 ரூபாய்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 பேஸ் 64 ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது. அதுவுமே பார்த்தீங்கன்னா 11 மாதம் வாரண்டி 10 மாதம் வாரண்டி பில்லோட உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேணால் அஃபிஷியலாக சீரியல் நம்பரை பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட வெப்சைட்டில் செக் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதில் எதுவும் புதுசாக சொல்கிறதில்ல, அதில் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது அதிலே 128 ஜிபி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் 41,000 42,000 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஓகேவா? அதுலேயே ப்ரோ இருக்குது, ஐஃபோன் 12 ப்ரோ. இதில் 512 ஜிபி. இது வந்து எப்படின்னா, இப்போ வாரண்டி, இப்போ வந்து ஃபோன் புதுசாக வாங்குறீங்க, ஏதோ ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்களா, அந்த லாட்டை பார்த்தீங்கன்னா பல்காக எடுத்து அதை வந்து சிம் கார்டு 2 பிசிக்கல் சிம் போடுற மாதிரியும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 512 ஜிபியும் ஆப்பிள் ஐஃபோன் 12 ப்ரோ. ஸோ ஓகேவா, 3 கேமரா இருக்கும், டெலிஃபோட்டோ லென்ஸோட. அந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 65,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட் டைமாக சிம்மை போட்டால் தான் ஆக்டிவே ஆகும்.
டோட்டலாக 12 மாதம் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொதல் 67,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது செகண்ட் ஹேண்ட் ஸ்டோரில். இப்போ 65,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 65,000 ரூபாய்க்கு 512GB ஐஃபோனோட 12 ப்ரோ உண்மையிலேயே ஒரு வேல்யூ தான். என்ன ஐஃபோன் 12லையும் 13 கம்பேர் பண்ணால் அந்த சினிமேட்டிக் மோட் வீடியோ மட்டும் இருக்காது, மற்றபடி கேமரா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டே ஈக்குவலாக தான் வந்துடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ப்ரோ சீரிஸ் வேணும், அதுவும் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கணும், வாரண்ட்டி இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. அப்படியே 13க்கு வந்துட்டிங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே இல்லாமல் பல பேருக்கு ஆர்டர் கேன்சல் ஆகி பல பஞ்சாயத்தாச்சு. இப்போ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 13 புது ஃபோனே பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும். வாரண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 11 மாதத்துக்கு மேலே 11.5 மாதம் 11 மாதம் இருக்கும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். 256GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கடை கிட்ட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு 1000 ரூபா 1500 கிட்ட முன்ன பின்ன ஒரு 3 கடையிலுமே உங்களுக்கு எது தோதா இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க நண்பா. ஐஃபோன் 13 ப்ரோ இதோட ரேட்டு 67,000 ரூபா, 10 மாதம் வாரண்ட்டி 11 மாதம் வாரண்டியில் வந்து சேல் பண்ணுறாங்க. பேஸ் வேரியன்ட் 128GB ஐஃபோன் 13 ப்ரோ 3 கேமரா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நானும் பார்த்தீங்கன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன்ட்டு கேட்டேன். என்ன தம்பி, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் காலையில் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இதாகிச்சு, அடுத்த வாரமும் ஸ்டாக் வரும், வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐஃபோன் 13ல் 256GBயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது இப்போயே சொல்லிடுவா, ஓட்டு மொபைல்ஸ் அந்த அண்ணாட்டை நிர்மல் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன், அந்த அண்ணா வந்தோடனே சொல்கிறேன்னு இருக்காங்க. ஸோ அதுதான் வாங்க போகிறேன். ஸோ 14 வந்து இப்போதைக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நிறைய பேர் துபாயிலேருந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 80,000 73,000 அந்த மாதிரி ரேட்டுக்கு. இப்போதைக்கு எனக்கு 14 மேலே என்ன சொல்கிறது, அது இப்போ தானே வந்திருக்கு. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதுவும் ஆஃபரில் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம 1312 தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிக்கிட்டு இருக்குது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில். தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ நான் எங்கெங்கே வாங்கிடலான்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு மொபைல்ஸ் அண்டு ட்ரூ கம்யூனிகேஷன், அவங்களுக்குலாம் விளம்பரமே தேவையில்லை, நமக்கே நிறையா மொபைல் ரிவ்யூக்காண்டி கொடுத்து அந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கு காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள் நண்பா. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஐஃபோன் 12 ப்ரோ 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபோனு, அதுதான் பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய்க்கு அந்த அண்ணா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போவே அவங்க சேனல் யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்ககிட்ட 11 இருக்குது, 12 இருக்குது, 12 ப்ரோ இருக்குது, 12 மினி இருக்குது, 13 மினியும் வச்சுருக்காங்க. எந்த ஸ்டாக் வேணுமோ கேட்டுக்கோங்க, அப்படி இல்லைனாலும் 2 நாள் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுவும் முக்கியமாக நான் சொல்லிடுறேன், இப்போ நான் சொல்கிற 3 ஷாப்புமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது. நிறைய பேர் ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நானாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இது எந்த வகையிலும் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நண்பா. ஓகேவா, நானே பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் அந்த 13 ப்ரோ 128GB 65,000 ரூபா சொன்னாங்களே, அதுதான் சொல்லி வச்சுருக்கேன். ஸ்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் அதில் ரிவ்யூ போடுறேன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் ட்ரஸ்ட்மீ மொபைல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ஐஃபோன் 13 ப்ரோ 13 மினி 12 ப்ரோ இந்த மாதிரி ஐஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இவங்ககிட்டையுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த ரேட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுரையில் எங்கே ப்ரோ வாங்கலாம் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா யாழு மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம மீனாட்சி பஜாரில். அவங்ககிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் முன்னாடியே சொன்னால் 1000 ரூபா 1500 முன்ன பின்ன இருக்குது. அதே மாதிரி ஹை ஹப்ன்றது மீனாட்சி பஜாரில் தான் இருக்குது அந்த ரோட்டில். ஸோ கடைசியில் ஒரு பெரிய ஷோரூமாக வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் உள்ளே நுழைஞ்சனே போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயுமே ஒரு கடை, சின்ன கடை மாதிரி இருக்கும். பட் எல்லாமே அவங்க ஆப்பிளோட ப்ராடக்ட், ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் டேபு, ஆப்பிளோட ஃபோன்ஸ், இதுதான் வரும். ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸே அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அவங்களையுமே நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா யாழு மொபைல்ஸையும் ஹையப்பையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ எல்லாத்தோட காண்டாக்ட்டும் என்கிட்ட இருக்குது, கீழே தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம்.